அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்திய வசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க்கையிலே நாம் எந்த நேரமும் சோதிக்கப்படுகிறோம். நீங்கள் ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்கள். தினமும் காலையில் எழுந்தவுடன் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணாமல் அந்த நாள் காரியங்களை ஆரம்பிக்க மாட்டேன் என்று தேவனை பிரியப்படுத்த ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்களால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாதபடி சாத்தான் பலவித சோதனைகளை உங்களுக்குள் அனுப்புவான். உங்கள் மனதிற்குள் வேதத்தை வாசிக்கும் பொழுதே சந்தேகங்கள் தோன்றும். இந்த வார்த்தைகளை வாசிப்பதால் என்ன பிரயோஜனம்? தினமும் வாசித்தேன், இவ்வளவு நாளும் இன்னும் அந்த ஆசை போகலையே, இன்னும் அந்த சோதனை என்னை விட்டு போகலையே அப்படின்னு உங்களை நினைக்க வைத்து இந்த வசனத்தில் வல்லமை இல்லை என்று நீங்கள் சோதிக்கப்படலாம். இதை வாசிப்பதை விட்டுவிட நீங்கள் சோதிக்கப்படலாம். சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்றுகிற ஒருவன் தனக்கு வரும் கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் ஆகிய இவற்றை சந்திக்க முடியாமல் திணறும் பொழுது தேவன் உதவி செய்ய வல்லவர் என்பதை மறந்து என்னால் முடியாது என்று சொல்லும் பொழுது அவன் தன் சுய பலத்தை நம்பினபடியால் சோதிக்கப்படுகிறான். இப்படியாக நாம் நமக்கு உள்ளாயிருந்து வருகிற காரியங்களினாலே சோதிக்கப்படுகிறோம். இந்த சோதனையை எப்படி ஜெயிப்பது? அந்த சோதனை எப்படி ஒருவனுக்குள் வருகிறது என்பதை அறிந்தால் சோதனையை தடுக்க முடியும். உதாரணமாக, சீரியா ராஜா பலமுள்ளவன். ஆனால் அவன் எருசலேமின் மேல் படையெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். சமாரியாவை பிடிக்க வேண்டும். சீரிய ராஜா சமாரியாவை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் ஆலோசனை பண்ணுகிறான், இந்த வழியாய் வருவேன் என்று. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி அவன் ராஜாவினிடத்தில் சொல்லுகிறான், உமக்கு எதிரி இந்த வழியாய் வருகிறான் என்று. அதை கேட்டவுடன் ராஜா அந்த இடங்களை பலப்படுத்தி வைத்து கொள்ளுகிறான். போர்ச்சேவகரை அங்கு நிறுத்தி கொள்ளுகிறான். சீரிய படைகள் முன்னேற முடியாமல் அவை திரும்புகின்றன. அந்த ராஜா குழம்புகிறான். காரணம் என்ன? எதிரி வருவதை ராஜா அறிந்திருந்து தன்னை காத்து கொண்டான். சோதனை எனக்குள் எப்படி வருகிறது என்பதை நான் அறிந்து அதனால் சோதிக்கப்படுகிறேன் என்பதை உணர்ந்து சோதனையினின்று
தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை நான் பின்பற்றினால் மட்டுமே சோதனையை ஜெயிக்க முடியும். யோர்தானை இஸ்ரவேலர்கள் கடந்து விட்டார்கள். எரிகோ கோட்டையை பிடிக்க வேண்டும். 6 நாட்கள் அவர்கள் மௌனமாக கோட்டையை சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாளிலே எரிகோ விழும் முன்னதாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்து கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் இது தெரியும். அங்கே ஒருவன் இருந்தான், ஆகான். அவனும் இதை கேட்டான். இதற்கு சம்மதித்து எரிகோவிற்குள் செல்லுகிறான். அத்தம் பண்ணும் பொழுது ஒரு இடத்திலே அவன் சில நேர்த்தியான பொருட்களை பார்க்கிறான். ஒரு அழகான பாபிலோனிய சால்வை, 50 சேக்கல் நிறையான பொற்பாளம், ஒரு 200 சேக்கல் வெள்ளி, இவைகளை பார்க்கிறான். அவனுக்குள் தேவ கட்டளை தெரிகிறது. ஆனால் அந்த பொருட்கள் மேல் உள்ள ஆசை அவனுக்குள் வருகிறது. அவனுக்குள் தெரிகிறது, தான் தப்பு செய்கிறேன் என்று தெரிகிறது. ஆனாலும் அந்த ஒரு இச்சையினால் அவன் செய்கிற காரியம் என்ன? அவன் அதை எடுக்கிறான். எடுத்து அந்த வெள்ளியையும் பொன்னையும் தேவனுடைய ஆலயத்திற்குள் கொண்டு வரவில்லை, தன் கூடாரத்தில் மறைத்து வைக்கிறான். பாபிலோனிய சால்வையை எரித்திருக்க வேண்டும், ஆனால் அவன் அதையும் தன் கூடாரத்திற்குள் மறைத்து வைக்கிறான். தவறு என்று தெரியும், ஆனாலும் அதை துணிந்து செய்ய அவனை தூண்டுகிறது என்ன? அதுதான் சோதனை. ஒரு மனிதனுக்குள் பொருளாசை என்பது இருக்கிறது. எந்த நேரத்தில் அது வெளிவருமோ, எந்த நேரத்தில் அவனை அது ஆட்கொள்ளுமோ தெரியாது. ஆகவே நாம் நம்முள்ளத்திலிருந்து எழும்புகிற ஆசைகளையும் இச்சைகளையும் நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகான் கொண்டு ஒழித்து விட்டான். ஆனால் நடந்தது என்ன? தேவன் அதை வெளிப்படுத்தினார். பாருங்கள், யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். யோசுவா 7:20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. நமக்குள் தவறு என்று தெரிந்த பின்னும் நாம் ஏன் பாவம் செய்கிறோம்?
அநேகருக்கு அவர்கள் வருமானத்தை மறைப்பது ஆசையாய் இருக்கிறது. தவறான கணக்கின்படி வரி செலுத்துகிறார்கள். அரசாங்கத்திடமிருந்து மறைத்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து மறைக்க முடியாது என்பதை அவர்கள் நினைக்கவில்லை. பாவம், அது சோதனை, அப்படி அவர்களை செய்கிறது. பொருளாசை, மாம்ச இச்சைகள் ஒரு மனிதனின் இருதயத்தை அது உணர்வில்லாததாக மாற்றுகிறது. அப்படி என்றால் என்ன செய்தால் இதற்கு பிழைத்திருக்கலாம் என்றால், அவன் இவைகளை காணும் பொழுதே தேவனுடைய கட்டளையையும் யோசுவா சொன்னதையும் நினைத்திருக்க வேண்டும். அவன் கேட்டிருக்க வேண்டும், நான் இதை செய்து என் கூடாரத்திற்குள் வைத்தால் இஸ்ரவேலை கலங்க பண்ணுவேனோ என்று அவன் நினைத்திருக்க வேண்டும். அவன் அதை நினைக்கவில்லை. அவனுக்குள் இருந்ததெல்லாம் இந்த பொருள் எனக்கு வர வேண்டும், அவ்வளவுதான். அம்னோன் தாமாரிடத்தில் தவறாக நடக்க முற்படுகிறான். அவள் நியாயத்தை சொல்லுகிறாள், நீ என்னை தகப்பனிடத்தில் கேள், அவர் உனக்கு தரமாட்டார் என்று. ஆனால் அவனோ பாவம் செய்து வேலைக்காரனை விட்டு அவளை வெளியே தள்ளுகிறான். ஏன் அவனுக்குள் அவ்வளவு வந்ததென்றால், அவன் வெகு நாட்களாக திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதே மாதிரிதான் அந்த திட்டம் தீட்டுவதற்கு எனக்குள் ஞானம் இருக்கிறது. நான் ஒரு பாவத்தை செய்து வெளியே யாருக்கும் தெரியாம மறைக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நான் ரொம்ப நாளா யோசித்து பிற ஒரு காரியத்தை செய்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு இச்சையினால் இழுப்புண்டு அதை உங்கள் இருதயத்திலிருந்து அகற்ற முடியாமல் அந்த இச்சை உங்களை அடிமைப்படுத்தி அந்த இச்சையை நிறைவேற்ற என்னவெல்லாம் செய்யலாம் என்று தீர்மானித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் சோதனைக்குள்ளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் இது நின்று பிழைக்க முடியும். ஆனால் இந்த சோதனைக்கு இடங்கொடுத்து பாவத்தை நடப்பித்து விட்டால் அது பாவம், அது கண்டிப்பாக தண்டனையை பிறப்பிக்கும். இச்சையானது கற்பம் தரித்து மனதில் இருக்கும், அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். நான் என்ன செய்யலாம், எப்போ செய்யலாம், என் மனைவிக்கு தெரியாமல் செய்யணும், என் புருஷனுக்கு தெரியாமல் செய்யணும், பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்யணும், எங்கே போகலாம், எந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கலாம், இப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்களுக்குள் சோதனைக்காரன் அவன் கிரியை செய்கிறான். பிசாசின் அடிமையாய் இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இச்சையை நான் நிறைவேற்றினால் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போவேன். என் பிள்ளைகளுக்கு முன்பாக அவமானப்படுவேன். என் மனைவியை நான் ஏறிட்டு பார்க்க முடியாது. என் கணவனையோ பெற்றோரையோ என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். நான் மறைக்கலாம், ஆனால் தேவன் வெளிப்படுத்தி விடுவார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆகான் எனக்கு ஒன்றும் நேரிடாது, இஸ்ரவேலுக்கும் ஒன்றும் நேரிடாது, யோசுவா இஸ்ரவேலை கலங்க பண்ணுவேன் என்பது அவன் தெரியாமல் சொல்லி இருக்கிறான் என்று என் இருதயம் நினைத்து
பாவத்தை அந்த ஆகான் செய்தான். நானும் அப்படியே செய்தால் இருக்கும். தாவீது அப்படித்தான் செய்தான். ஆனால் நடந்தது என்ன? தேவன், நீ அந்தரங்கத்தில் செய்ததை நான் வெளியரங்கமாய் செய்வேன். பட்டயம் உன் குடும்பத்தை விட்டு நீங்காது என்றார். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த மாம்ச இச்சைகளினாலும் கண்களின் இச்சைகளினாலும் சோதிக்கப்படுகிறீர்களா? ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். சகோதரனே, சகோதரியே, நீர் உம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஆகானாய் இருக்கிறீரா? உம்முடைய இச்சைகளை அடக்க முடியாமல் என்னை கேட்பது யார் என்கிற அந்த ஒரு திமிரிலே நீர் பாவங்களை செய்து உம்முடைய குடும்பத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறீரோ? நீர் சோதிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து நரகத்திற்கு போய்கொண்டிருப்பதை அறியாமல் இப்படி வாழ்கிறீரே. தேவனை அறிந்தீர், ஆலயம் போவதின் நன்மையை அறிந்தீர், குடும்பத்திலே பரிசுத்தத்தின் அவசியத்தை அறிந்தவர் நீர். நீர் இப்படி வாழ்ந்தால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வீர்? ஆகவே இப்பொழுதே நீங்கள் இந்த சோதனை நேரத்திலேயே பாவத்தை ஜெயிக்க தீர்மானித்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்பி சோதனையை மேற்கொள்ளும் ஞானத்தை தருவார். எந்த பகுதியில் நான் அடிக்கடி சோதிக்கப்படுகிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பகுதிகளில் சோதனை வரும்பொழுது வேத வசனங்களை நினைத்து உங்களை பலப்படுத்தி சோதனையை மேற்கொள்ளுங்கள். சமாதானத்தோடு வாழுங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நான் என் சுய இச்சைகளுக்காக வாழ்ந்து மற்றவர்களை உபத்திரவத்திற்கு உள்ளாக்கும் ஒரு ஆகானாக எனது குடும்பத்திற்கோ நிறுவனத்திற்கோ தேசத்திற்கோ இராதபடி சோதனைகளை மேற்கொள்ளும் பலத்தை பரலோகத்திலிருந்து எனக்கு தாரும். சோதனை நேரத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.